ஹலோ டியர்ஸ்! என்னடா வாய்ஸ் புதுசா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஆர்த்தியோட பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ, அவ வாய்ஸ் ஓவர் குடுக்கல. அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு குடுக்குறேன். ஆக்சுவலி எங்களுக்கு 12:00 வந்து இன்னைக்கு கேக் வெட்டுற ஐடியாவே கிடையாது. சாட்டர்டே அ அப்ப வெட்டிக்கலான்னு நெனச்சு விட்டுட்டோம். அப்புறம் அம்மா தான் சொன்னாங்க, சடனா வந்து நம்மளும் கேக் வெட்டிடலாம் 12:00 நெக்ஸ்ட் இயர் வந்து அவ இங்க செலிப்ரேட் பண்ணுவாளா? இல்ல மாப்பிள்ளை வீட்ல செலிப்ரேட் பண்ணுவாளான்னு தெரியாது. ஸோ, நம்ம இப்பவே வெட்டிடலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ, அதனால போய் நானும் என் ஃப்ரெண்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பர்த்டே வந்து அவ லாஸ்ட்டா பேச்சுலரா செலிப்ரேட் பண்ற பர்த்டே. ஸோ, இங்க அதனால வீட்லயே என் ஃப்ரெண்டும், என் கசினும் கூப்ட்டு நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டோம் 12:00. கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதும் அம்மா, அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனா. ஆசீர்வாதம் வாங்கவே அம்மா வந்து கண் கலங்கிட்டாங்க. அப்புறம் எனக்கும் ஒரு மாரி எமோஷனலா ஆன மாரி இருந்துச்சு. நாங்க எமோஷனல் ஆனதும் என் ஃப்ரெண்டும் எமோஷனல் ஆயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ரிலாக்ஸ் பண்ணிட்டு, வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டெல்லாம் குடுத்துடலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் மைக் தான் வாங்கியிருந்தேன். இவ்வளோ நாள் அவ வாய்ஸ் ஓவர் வந்து மைக் இல்லாம தான் குடுத்துட்டுருந்தா. ஸோ, அது மைக் வாங்கி குடுக்கலான்னு மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் பேக் வாங்கி குடுத்துருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டும், என் கசினும் வந்து லிப்ஸ்டிக் ஆர்டர் பண்ணி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க உட்காந்து பேசிட்டு ஒரு 1:30 வரைக்கும் வீட்ல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போய் எல்லாரும் தூங்கியாச்சு. அவளும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டா. செகண்ட் டைம் ட்ரை பண்றேன் வாய்ஸ் ஓவர் குடுக்க. எப்படி இருக்குன்னு தெர்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.